ஹலோ வலிக்கணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை இரவு நேர வணக்கம். வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நைட்டுக்கு தண்ணி போட்டு துடைச்சிட்டேன். கடுகு போட்டு கடுகு பருப்பு பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சு கொட்டி கோதுமை தோசை சுடலாம். கோதுமை தோசையா? கோதுமை தோசை. இது தாளிச்சு கொட்டி சுட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வலிக்கன் அம்மாவோட மண்டை பளிச்சுன்னு தெரியுது. என்ன பண்ணுறது, முடி வளர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பாத்திரம்லாம் அடுக்க வைக்கலையா? எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு கிடக்கு. எடுக்கணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முடி வளர்ற வரைக்கும் வளர்த்துல 2 மாதம் இல்லை. தலையில் தேங்காய் எண்ணெயை ஊற்றியே வச்சுருந்தோம்னா 2 மாதத்துக்கு முன்னாடி வளர்ந்தோம்மா. நான் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஆனால் முடி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்துச்சு. இதே ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கு. முடி இருந்தது டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது இருந்தால் அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பொடுகு ரொம்ப. திரும்பி வாரம் ஷாம்பு தைச்சு குடிக்கிறோம். அப்படி இருந்து பொடுகு பெரிய தொல்லை. பொடுகு எல்லா காலத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கு நிரந்தர சொல்யூஷன் கண்டுபிடிக்கல. நிரந்தர சொல்யூஷன் அதுக்கே கண்டுபிடிக்கலன்னா மெடிக்கல் லைன்ல ஷாம்பு டவு போடுங்கிறாங்க. என்னென்னவோ ஷாம்புலாம், இந்த ஆட்கிளியர் ஷாம்பு அதெல்லாம் போட்டாலும் கேட்க மாட்டேங்குது. இல்லை மம்மி, இப்போ பல்லு விளக்குறதுக்கு கட்டுட்டோம் நம்ம. அது மாதிரி எதுவும் தெரியல. யார்கிட்டயாவது கேட்டா தெரியும். நல்லா யாரும் என்ன பப்ளிக்கா சொல்லலை. பொருளுக்கு நமக்கு தெரியல. யூனிவர்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. அது என்ன அதில் குட்டிடணுமா? வெங்காயம், கடுகு, உளுந்து பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாம் வதக்கிட்டு கொட்டி சுட்டோம்னா சூப்பராக இருக்கும் தோசை. கோதுமை தோசை கலக்கி வச்சிடணும் கொஞ்ச நேரம் முன்னாடி மாவை. ஆமாம், நம்ம இதுன்னு வச்சிடணும். திடீர்னு வலிக்கு நம்ம அது கோதுமை தோசை சுத்தணும்னு எப்படி நினைப்போம். நம்ம சப்பாத்தி போடுவோம்னு நினச்சேன். சப்பாத்தி போட்டாது. எனக்கு இப்போ நைட்டில் குருமாவெல்லாம் வைக்க முடியாது. அதனால தோசையை சுட்டுப்போம் அப்படின்ட்டு. பழைய குழம்பு சாம்பார் இருந்துச்சு, அதுதான் தொட்டுக்கணும். இதுக்கு என்னது சப்பாத்தி. நாளை காலையில் வேணால் பூரி போட்டுக்குவோம். பூரி போட்டு வலிக்கு நம்ம இன்னைக்கு டே எப்படி போச்சு? இன்னைக்கு டே போச்சு. வேலையெல்லாம் இருந்துச்சு. வேலையெல்லாம் பார்த்தேன். என்ன வேலை பார்த்தீங்க? என்னமோ ஒரு வேலை பார்த்துனேன். ஃப்ரிட்ஜு தொடச்சிங்க? ஃப்ரிட்ஜு தொடச்சேன். ஆமாம், ஃப்ரிட்ஜு டீப் க்ளீன் பண்ணேன். எல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் எடுத்துவிட்டு நீட்டாக தொடச்சேன். அது ரொம்ப நாள் துடைக்காமல் இருந்துச்சு. அதனால எல்லாம் எடுத்துவிட்டு நீட்டாக தொடச்சேன். நான் டெய்லி ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். அப்புறம் மதியம் லஞ்ச் என்ன சாப்பிட்டீங்க? மதியம் லஞ்சு சாதம், சாம்பார். காலையில் தான் சொல்லிக்குமே அந்த சாம்பார், சுரக்காய் சாம்பார் வச்சு, இது பிளாக்கொட்டை கூட்டு வச்சு, பிளாமூஸ் கூட்டு வச்சு, கீரை அசியல், கீரை கடையை. கீரை கொஞ்சம் தான் நல்லா இருந்துச்சு. கீரை சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் பிஞ்சு கீரையாக இருந்துச்சு. அதனால தான் பிஞ்சு கீரையாக இருக்க வந்து அந்த அக்கா என் பைக்குள்ளேயே தூக்கி போட்டுருச்சு. நல்ல கீரையாக இருந்துச்சு. அந்த மாதிரி கீரைனா 2 கட்டு வாங்கு. 2 கட்டு வேணும் நமக்கு. எல்லாமே சமைச்சிட்டீங்களா? இத்தனை உண்டு தான் இருந்துச்சு. அதான் ஒரு கட்டு கொஞ்சம் உண்டு தான் இருக்கும். அது ஒவ்வொருக்கா முத்திரை கீரை கொடுத்துருவாங்க. அது நல்லாவே இருக்காது.
அது இலையை பார்த்தாலே தெரியும் பிஞ்சு கீரை. அதேமாரி எல்லாத்தையுமே பிஞ்சு முத்துனதுன்னு எப்படி பார்த்து வாங்குறது? சுண்டைக்காய், வெண்டிக்காயெல்லாம் ஒடிச்சு பார்த்து வாங்கணும். சுண்டைக்காயெல்லாம் அது அப்படியே தெரியும் பிஞ்சு பார்த்தாவே. குட்டியா இதுனா முட்டிக்கு நிற்கும் விதையெல்லாம். முத்துனதுன்னா பிஞ்சுன்னா அப்படியே தள்ளாம இருக்கும். அதே மாதிரி ஆடும் பிஞ்சு ஆடுனா டேஸ்டா இருக்கும். கோழியில் அப்படி கிடையாதுல்ல, பிஞ்சு கோழி இந்த கோழி இருக்குன்னு நினைக்கிறேன். சாவக்கறி நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். பொட்டைக்கோழி தான் நல்லா இருக்கும். சரி, சாவல் வளர்க்குறவங்க உரிக்கிறது சாவல் கோயிலுக்கு தான் உரிப்பாங்க. இந்த நாகத்துக்கு இதுகளுக்கு உரிப்பாங்க. சமயபுரத்துலையும் எழுதிருந்துச்சு, கோழி ஆடெல்லாம் தானம் கொடுக்குறவங்க இங்கே வாங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. அப்படியா? அதெல்லாம் தானம் கொடுப்பா. தானம் மீன்ஸ் எப்படி கொடுத்துட்டு அவங்க பலி கொடுத்துருவாங்களா என்னன்னு தெரியல. நம்ம ஊரில் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கிட்ட, அந்த மீனா வீட்டுக்கிட்ட, அந்த இதுக்கிட்ட நான் கோழியெல்லாம் உரிப்பாங்க. கோழியெல்லாம் உரிப்பாங்க. கோழி அறுப்பாங்க. அந்த சாமிக்கு கோழி அறுத்து வீட்டில் ஒட்டி சமைப்பாங்க. ஆனால் நேற்று நம்ம கேஸ்ட் ஆளுங்க ஒருத்த கூட கிடையாது சமயபுரத்தில். மற்ற கூட்டம் தான் நிறைய. ஒன்று ரெண்டு வந்துருப்பாள் இல்லை இல்லை, ஒருத்த கூட கிடையாது. நானும் யாராவது ஒருத்தர் நம்ம கண்படுதான்னு பார்த்தேன், ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாம் மற்ற ஆளுங்க. அதுக்கு நம்ம சந்தையில் என்ன வாங்கியிருக்கீங்க? சந்தையில் தக்காளி. தக்காளி இது 2 கிலோவா? தக்காளி 2 கிலோ 40 ரூபா தான். ஆசீர்வாத் இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்தது. ஆசீர்வாத் ஆட்டா. இது ரவை. இது வந்து உளுந்தம்பருப்பு. இது வந்து சன்ரைஸ் பாக்கெட்டு. இது வந்து நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். 380 ரூபாயா? அது 400 ரூபா இந்த நல்லெண்ணெய். நான் இதுதான் விளக்கேற்றுவேன். இந்த எண்ணெய் தான் விளக்கேற்றுவேன். சாமிக்கு ஊற்றுறது. சாமிக்கு சுத்தமான நல்லெண்ணெய் தான் விளக்கேற்றுறது, எல்லாம் பண்ணுறது. அதுக்கு தான் நான் 380 ரூபாய். அது என்ன செக்கில் ஆட்டினதா? இது வந்து செக்கில் ஆட்டினது நல்லெண்ணெய். அதனால தான் விலை கூட. ஆனால் முன்னாடி 360 இருந்துச்சு. ஒரு கூட சொல்லுவார். அது ஒரு மாதத்துக்கு 1 லிட்டர் தேவைப்படுது. மாதம் பிறந்து வாங்கலை, இப்போ தான் வாங்கிக்கலாம். ஆமாம், போன மாதம் கொஞ்சம் மிஞ்சிச்சு இருந்துச்சு. கோயிலுக்கு நெய் வாங்கிட்டு போயிடுறான் என் விளக்கு கூட. அதனால அப்போ எண்ணெய் தேவைப்படாதா? எண்ணெய் தேவைப்படாது. வீட்டுக்கு மட்டும்தான் எண்ணெய். வீட்டு சாமிக்கு மட்டும்தான் எண்ணெய். நல்லெண்ணெய் ஒன்லி விளக்கேற்றுறதுக்கு மட்டும்தான். விளக்கேற்றுறதுக்கு மட்டும்தான் நான் பண்ணுவேன். பொடிக்கு எப்பயாவது இருக்கா பொடிக்கு வச்சுக்கலாம், அவ்வளோதான். இதே நான் சமைக்க விட மாட்டேன். நல்லெண்ணெய் விளக்கேற்றுறதுக்கு மட்டும்தான், சாமிக்கு மட்டும்தான். சமைக்கிறது கடலை எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், அதுவும் சிக்கலா எண்ணெய் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் 6 லிட்டர் வாங்கிக்குவேன். இது 1 லிட்டரு கடலை எண்ணெய் சிக்கலா எண்ணெய், அது 6 லிட்டர். உங்களுக்கு 1.5 லிட்டர் தேவைப்படும். 1.5 லிட்டர். ஆமாம், தோசை தான் அதிகமாக ஊற்றுறீங்க என்ன? ஆமாம், தோசை தான் ஊற்றுறேன். நான் ரொம்ப எண்ணெயெல்லாம் ஊற்ற மாட்டேன். அதுவே ரொம்ப எண்ணெய் சேர்த்துக்க கூடாது, அதனால ரொம்ப எண்ணெயெல்லாம் ஊற்றுறேன். நம்ம சாப்பாடு செலவுலாம் நியாயம்தான். இந்த மற்ற செலவு தான் அப்புறமா நிறைய போடுது. சாப்பாடு செலவு எல்லாருக்கும் எவ்வளோதான் காஸ்ட்லியாக இருந்தாலும் அது கம்மியாக தான் வரும். மற்ற எதிர்பாராத செலவுகள் தான் நிறைய வரும். திடீர்னு அதுக்கு திடீர்னு அதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோம், முடியல.
முடியாமல் வர்றதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆமா, அதெல்லாம் எதிர்பாராத செலவு தானே. அதே மாதிரி அதுக்கு பணம் கட்டி இதுக்கு பணம் கட்டி. ஆமா, திடீர்னு அதுக்கு பணம் கட்டி இதுக்கு பணம் கட்டுங்க. ரெண்டாவது இந்த வண்டி வச்சிருக்கிறது பாருங்க, 2 வீலரு, அதுதான் ரொம்ப பெட்ரோல் போடுறது கூட பரவாயில்ல, அதுல மிஸ்டேக் வருது பாருங்க. அது என்னென்ன அங்கே கம்பெனிக்கு கொண்டு போனாலும் அவங்கள ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த தோசையும் திருப்பி போட்டு தான் எடுக்கணுமா? ஆமா, இது திருப்பி போட்டு தான் எடுக்கணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும் கோதுமை தோசையெல்லாம். சப்பாத்தினா கொஞ்சம் சிரமமா இருக்கும் சாப்பிட, இதுனா கொஞ்சம் பூப்போல இருக்கும், அதுக்காக. முடி தேய்ச்சி வெட்டினோடனே ஏமம்மி சந்தனம் வைக்கிறான்? குளிர்ச்சியா இருக்கும் கொஞ்சம். டெய்லியுமே வச்சா? டெய்லியுமே வச்சுக்கிட்டு டெய்லியும் வைக்க மாட்டேன், அதுதான் என்ன தடவுறோம்ல. அதுக்கப்புறம் முடி வளரணுங்கிற குறிக்கோளுக்கு முடி வெட்டுறது ஈஸியா வெட்டிடுறாரு. 5 நிமிஷம் கூட இல்லை, 3 நிமிஷம் தான் ஒரு ஆளுக்கு. உட்கார வச்சு பாரு எப்படி வெட்டினாருன்னு. அவங்களுக்குலாம் எதுவுமே ப்ராக்டிஸ் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த வேலையாக இருக்கட்டும் ப்ராக்டிஸ் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு ஆளுக்கு மட்டும் தனியாக செய்யறதுன்னா கஷ்டம்தான். இது சர்ன்னு உட்கார வீட்டு பண்ணி விட்டாரு. 100 பேருக்கு மேலே உட்காந்துருக்காங்க. ஆமாம், எந்த வேலையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான்ப்பா, நமக்கு கைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எதுவுமே. அதுக்கு தானே இந்த இன்ஜினியர் படித்த பிள்ளைகள்லாம் முதல்ல இந்த பெல் கம்பெனிலெலாம் இதுக்கு ட்ரைனிங் விட்டுறாங்க. அப்ரண்டிஸ் ஆமாம், தரவா வரணுங்கிறது. ஆனால் அப்புறம் ட்ரைனிங் முடிஞ்சோடனே நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிடுறாங்க. அது அப்படி 100ல் 1 2 வேணால் உள்ளே போவோம், இது எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சுடுறாங்க. படிச்சவங்க பாடுதான் திண்டாட்டமா இருக்கு, படிக்காதவங்க எப்படியோ பொழைச்சிடுறாங்க. என்ன படிச்சுட்டு இந்த கௌரவமா பொழைக்கணும்னு நினைக்கிறவங்க பொழைக்கவே முடிய மாட்டேங்குது. ஆனா கடவுள் அவங்களுக்கும் ஏதோ ஒரு ஒளி வச்சிருப்பாரு. மரம் வச்சுவேன் எப்படின்னு தண்ணி வைக்குவேன், அப்படிதான் என்னோட ரூல்ஸ் இதெல்லாம். மரம் வச்சுவேன் எப்படியோ ஒரு விதத்துல தண்ணி ஊற்றுவார். இது சாப்பிடாமலே நின்னோம், எனக்கெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துருவணும்னு ஒரு பயந்தேன். ஆனா கடவுள் புண்ணியம் தான் நின்றுட்டேன் பாரு நானே. அதெல்லாம் சமயபுரத்தம்மன் உள்ள இது மாதிரி வச்சிருக்கா, கல்லில் கொஞ்சோண்டு பதிச்சுதான் இருக்கு சார். ஆமா, கழுத்து இது வரைக்கும் தானே இருக்கு. ஆமா, உங்களுக்கு லைட்டே போடல சாமியா. வெளியில எல்லாம் லைட்டு போட்டு அலங்காரம் நல்ல இதுவா இருக்கு. உள்ளுக்கு சாமியோட இதுல கருவறையில லைட்டு போடக்கூடாது. எம்புட்டுச்சானா அப்பா, இப்ப பட்டி தொட்டி சுத்தி வர எல்லாம். அதுக்கு அரியலூர், பெரம்பலூர், ஜெயங்கொண்டம், எல்லா ஊர்லயும், புதுக்கோட்டை, உங்ககிட்ட எல்லாமே எல்லா கிராமத்துல இருந்துமே வர்றாரு. கீரனூர் உங்ககிட்ட அவ்வளவும், கரூர், கோயம்புத்தூர் கூட வருதுக்கு.
கோயம்புத்தூர் வராதுங்க, கரூர்லாம் வரும். 5 மாரியம்மன் அக்கா தங்கச்சி. சமயபுரம், இது கொன்னியூர் மாரியம்மன், இது கீரனூர் கிட்ட நார்த்தாமலை, இன்னொன்று என்ன திருவப்பூர், இன்னொன்று ஒன்று இருக்கு. 5 பேர் அக்கா தங்கச்சிங்க. ஒவ்வொருத்தரும் இந்த 5 கோயிலுக்குமே போறாங்க வேண்டிக்கிட்டு. இன்னொன்று என்னமோல திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட்டு சமயபுரம், அப்புறம் நார்த்தாமலை, திருவப்பூர், கொன்னையூர் தாண்டி எதுவும் இருக்கா? இல்லை கொன்னையூர் இளஞ்சாவூர் மாரியம்மன், இளஞ்சாவூர் கடியாப்பட்டி, அதுவும் அந்த அம்மனும் விசேஷம் தான். இளஞ்சாவூர் மாரியம்மன் அதுக்கும் ரொம்ப விசேஷம் தான். அதுவும் அவங்க சகோதரிகள் தானே? ஆமாம், அவங்க அக்கா தங்கச்சி தான். அதுக்கும் எல்லாரும் போயிடுவாங்க அந்த இளஞ்சாவூர் திருவிழாவுக்கும். அவ்வளவு போதும்ல தோசை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு டின்னர் கோதுமை தோசை, சுட சுட கோதுமை தோசை, எல்லாம் இது சேர்த்து வச்சு குழம்பு. மத்தியானம் மிஞ்சின இந்த பிளாக்கொட்டை குழம்பெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன். அதெல்லாம் சேர்த்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறீங்க? இந்த எண்ணெய் தான் ஊற்றணும். அந்த எண்ணெய் இதுக்கு தேய்ச்சிட்டேன். சுத்தமாக இருக்கிற எண்ணெய் தான் ஊற்றணும். இந்த எண்ணெய் மேலே தேய்ச்சேன். நாளைக்கு தான் தக்காளி எண்ணெய் எடுத்து வைக்கணும். உனக்கு என்ன ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு? சரி, அங்கே என்ன இருக்கு? இங்கே வேறு வாசத்தை பாரு, சூப்பர் வாசம். நம்ம குலசாமி வீட்டில் இருக்கு. எங்கேப்பா திரியே காணும்? சின்ன திரியே இல்லையோ? நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.